girls and boys, welcome to Blackboard Techniques. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பயிற்சி 2.1ல இருக்கிற 6வது கணக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம 6வது கணக்கு என்ன பார்ப்போம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீபோவா காண்க. கொஸ்டின் என்ன? யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைக்கான எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும். சர்ச் பண்ணி அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். இப்போ அந்த வீடியோ அந்த கிளாஸ் பார்த்து இதை பாருங்க, இந்த ப்ராப்ளம் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இப்போ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி மீபோவா மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் 340 மற்றும் 412 இந்த ரெண்டு நம்பருக்கான மீபோவா கண்டுபிடிக்க போறோம். ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அந்த கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு வகுத்தல் ப்ராசஸ் தான். அந்த எந்த ஸ்டேஜ்ல 0 வருமோ அது வரைக்கும் நம்ம அந்த வகுத்தல் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எந்த ஸ்டேஜ்ல 0 வருமோ அந்த ஸ்டேஜ்ல வகுத்தல் ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற வகுக்கும் எண் தான் மீப்பெரு பொது வகுத்தி, மீபோவா. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நம்ம யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அந்த கான்செப்டுமே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸி. இப்போ நாம இந்த 412, 340 இதோட மீபோவா கண்டுபிடிக்க போறோம். 412 340ஆல வகுக்க போறோம். அதுக்கு முன்னாடி யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா எழுதணும். வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா A = BQ + R. ஏன்றது வகுப்படும் எண், பீன்றது வகுக்கும் எண், கியூன்றது ஈவு, ஆர்ன்றது மீதி. இப்போ இங்க 340, இப்போ 1 பெருக்கல் 340 340, 2 பெருக்கல் 340 680. அப்போ அது எடுக்க முடியாது. இப்போ 1 அதுதான் எடுக்க முடியும். 1 பெருக்கல் 340 340. இப்போ 2 மைனஸ் 2ல இருந்து 0 கழிக்கும் போது 2. இங்க 1 இருக்கு, இங்க இருந்து 1 வரும்போது 11. 11ல 4 கழிக்கும் போது 7. இங்க 3 இருக்கு, 3ல 3 கழிக்கும் போது 0. அப்போ இங்க மீதி 72 வந்திருக்கு. 72 வருதுன்னா அந்த வகுத்தல் ப்ராசஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ண போறோம். இங்க வகுப்படும் A என்ன 412, B என்ன 340, Q என்ன 1, R 72. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல இந்த 340 வந்து வகுப்படும் எண்ணா மாறிடும். 340 வகுப்படும் எண்ணா மாறிடும். இந்த 72 வந்து வகுக்கும் எண்ணா மாறிடும். அப்போ 72 3ஆல வகுக்கும் போது 1 பெருக்கல் 72 72, 2 பெருக்கல் 72 144 வரும். அப்போ 3 ட்ரை பண்ணும்போது 3 பெருக்கல் 2 6, 7 பெருக்கல் 3 21. அப்போ இன்னும் நாம ஒரு 5 72 பெருக்கல் 5 போடும்போது 5 பெருக்கல் 2 10 1, 7 பெருக்கல் 5 35, 35 பிளஸ் 1 36. அப்போ 5மே இது எக்ஸீட் ஆகுது. அப்போ நம்ம 3 ட்ரை பண்ணும்போது இது வந்திருக்கு,
5ல இது வந்திருக்கு. அப்போ நம்ம 4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 72 4ஆல பெருக்கும் போது 8, 7 பெருக்கல் 4 28. அப்போ 200, அதாவது 4 பெருக்கல் 72 288. இப்போ 10 இங்க 0 இருக்கு, இங்க 1 எடுக்கும்போது 10, 10ல 8 கழிக்கும் போது 2 வரும். இங்க 3 இருக்கு, 13ல 8 கழிக்கும் போது 5 வரும். அப்போ இங்க 2 இருக்கும், 2 கழிக்கும் போது 0. அப்போ இந்த ஸ்டேஜ்லயுமே மீதி 52 வந்திருக்கு. இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது 340 ஈக்குவல்ஸ் 72 பெருக்கல் 4 பிளஸ் 52 இந்த ஸ்டெப் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த அடுத்த ஸ்டெப்ல இந்த 52 வந்து வகுக்கும் எண்ணா மாறிடும். 52 வகுப்பாடு மேல் இந்த 72. 1 பெருக்கல் 52 52. 72ல 52 கழிக்கும் போது 20 வரும். அப்போ இதுவுமே மீதி 20. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க போடும்போது 72 ஈக்குவல்ஸ் 52 பெருக்கல் 1 பிளஸ் 20. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல இந்த 20 வந்து வகுக்கும் எண், வகுப்படும் எண் 52. இப்போ 1 பெருக்கல் 20 20, 2 பெருக்கல் 20 40. 52 மைனஸ் 40 12. இந்த ஸ்டேஜ்லயுமே ஆன்சர் என்ன, மீதி 12 வந்திருக்கு. வேல்யூஸ் போடும்போது 52 ஈக்குவல் 20 பெருக்கல் 2 பிளஸ் 12. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல இந்த 20 12ஆல வகுக்க போறோம். 20 12ஆல வகுக்கும் போது 1 பெருக்கல் 12 12, 2 பெருக்கல் 12 24. அப்போ 1 எடுக்க முடியும். 1 பெருக்கல் 12 12. 20 மைனஸ் 12 8. இந்த ஸ்டேஜ்லயுமே 8 தான் மீதி. அப்போ வேல்யூஸ் போடும்போது 20 ஈக்குவல் 12 பெருக்கல் 1 பிளஸ் 8. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன வரும், 8 இந்த 12 வகுப்படும் என்ன மாறும், இந்த 8 வகுக்கும் என்ன மாறும். 1 பெருக்கல் 8 8. 12 மைனஸ் 8 4. 12ல 4 கழிக்கும் போது 8 கழிக்கும் போது 4. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா 12 ஈக்குவல் 8 பெருக்கல் 1 பிளஸ் 4. ஓகே, இப்போ இங்க 4 இருக்கிறதுனால மீதி 0 இல்லாததுனால வகுத்தல் திருப்பியும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் 0 வர வரைக்குமே கண்டினியூ பண்ண முடியும். அப்போ இந்த 8 வகுப்படும் எண் 4 வகுக்கும் எண். 2 பெருக்கல் 4 8. 8 மைனஸ் 8 0. அப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு 0 வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எந்த நம்பர் வகுக்கும் என்ன இருக்கோ அதுதான் மீ போவா. ஓகே, இப்போ இந்த ஆன்சர் என்ன, 4. 4 தான் இந்த 340 412 மீ போவா. இந்த வேல்யூஸ் போடும்போது 8 ஈக்குவல் 4 பெருக்கல் 2 பிளஸ் 0. அப்ப ஆன்சர் என்ன, 340, 412 மீ போவா 4. இதுதான் 6வது கணக்குல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் என்ன, மீ போவா கண்டுபிடிக்கிறது எதை யூஸ் பண்ணி, யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை யூஸ் பண்ணி. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை கான்செப்ட்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால வகுப்போம். 0 வர வரைக்குமே அந்த வகுத்தல் முறை வந்து கண்டினியூ ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் யூஸ் பண்ணுவோம். அப்போ எந்த ஸ்டேஜ்ல 0 வருமோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற வகுக்கும் எண் தான் மீ போவா. இந்த ப்ராப்ளம் பண்றதுக்கு 2 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை.
ரெண்டு கான்செப்ட்ல யூக்ளிடியன் வகுத்தல் வழிமுறை மட்டுமே தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். அந்த அந்த யூக்ளிடியன் வகுத்தல் வழிமுறைக்கு உள்ளாடி வர கான்செப்ட் தான் யூக்ளிடியன் துணை தேற்றம். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம். இந்த ரெண்டு கான்செப்டுமே தெரியும் போது இந்த ப்ராப்ளம் பண்றது ஈஸி. அப்போ இன்னும் ஒரு சப்கொஷன் இருக்கு. அடுத்து என்ன சப்கொஷன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 6வது கணக்குல இருக்கிற அடுத்த சப்கொஷன் என்னன்னா 867 மற்றும் 255 இந்த ரெண்டு நம்பரோட மீபோவா கண்டுபிடிக்க போறோம். அப்போ யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா எழுதும்போது A equal BQ plus R. இப்போ நாம 867 255 வகுக்க போறோம். இப்போ 1 பெருக்கல் 255 255, 2 பெருக்கல் 255 510 வரும். அப்போ 3 ட்ரை பண்ணலாம். 255 3ஆல் வகுக்கும். 5 பெருக்கல் 3 15, 5 பெருக்கல் 3 15, 16 1, 2 பெருக்கல் 3 6, 6 plus 1 7, 765. அப்போ 3 பெருக்கல் 255 765. 7ல 5 கழிக்கும் போது 2, 6ல 6 கழிக்கும் போது 0, 8ல 7 கழிக்கும் போது 1. அப்போ இங்க இந்த வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணும்போது 867 ஈக்குவல் 255 பெருக்கல் 3 பிளஸ் 102. அப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 102 வகுப்படும் என்ன வரும்? இந்த 255 வகுப்படும் 102 வகுக்கும். இப்போ இது 102. 1 பெருக்கல் 102 102, 2 பெருக்கல் 102 204, 3 பெருக்கல் 2 3 பெருக்கல் 102 306 வரும். அப்போ நாம 2 பெருக்கல் 102 204, 5ல 4 கழிக்கும் போது 1, 5ல 0 கழிக்கும் போது 5. அப்போ 51. இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது 255 ஈக்குவல் 102 பெருக்கல் 2 பிளஸ் 51. இப்போ இந்த ஸ்டேஜ்லயுமே 0 மீதி வராததுனால நம்ம வகுத்தல் இன்னும் கண்டினியூ பண்ண போறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த 102 வகுப்படும் எண் 51 வகுக்கும் எண். இப்போ 1 பெருக்கல் 51 51, 2 பெருக்கல் 51 102, 102 மைனஸ் 102 0. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்ன வகுக்கும் எண் இருக்கு? 51. அப்போ இதுதான் 51 தான் 867 மற்றும் 255க்கான மீபோவா. ஓகே, இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது 102 ஈக்குவல் 51 பெருக்கல் 2 பிளஸ் 0. இதுதான் ஆன்சர். அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும்? 867 மற்றும் 255 மீபோவா 51. இதுதான் ஆன்சர். இது 6வது கணக்குல இருக்கிற செகண்ட் சப்கொஷனுக்கான ஆன்சர். இன்னும் 2 சப்கொஷன் இருக்கு. இதே ஃபாலோ பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது ஈஸியா வரும். இதே கான்செப்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Blackboard Techniques சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க for more updatesக்கு. We'll see another video. Until then, Shiny signing off.